2023ஆம் ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வரலாறு சம்பந்தமான கேள்வி. கேள்வி என்னன்னு பாருங்க. திப்பு சுல்தான் எந்த போரில் காலமானார்? ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? முதலாம் மைசூர் போர், இரண்டாவது மைசூர் போர், மூன்றாவது மைசூர் போர், நான்காவது மைசூர் போர் கொடுத்திருப்பாங்க இல்லையா? சரி, இதுக்கான விடைகள் பார்க்கலாம். இந்த போர் யாருக்கும் நடந்து தெரிஞ்சினாவே இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சலாம். அப்ப முதல் மைசூர் போர் எந்த வருஷம் கேட்கலாம். சரிங்களா? 1767 இருந்து 1769 வரைக்கும். யாருக்கு நடந்திருக்கு? திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்திருக்கும். இந்த போருக்கு முடிவுக்கு போடப்பட்ட உடன்படிக்கை மദ്രാஸ் உடன்படிக்கை. இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் யாருக்கு நடந்திருக்கு? இங்க அதே ஹைதர் அலிக்கும், திப்புவோட அப்பா ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷை சேர்ந்த சர் அயர் கூட்டுக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? இது வருஷம் 1780 இருந்து 1784 வரைக்கும் 4 ஆண்டு இந்த போர் நடந்திருக்கும். இந்த போர் முடிவுக்கு போடப்பட்ட உடன்படிக்கை மங்களூரு உடன்படிக்கை. சரிங்களா? அதுக்கப்புறம் மூன்றாவது ஆங்கில மைசூர் போர். இந்த போர் யாருக்குன்னா திப்பு சுல்தானுக்கும் காரன்வாலிஸுக்கும் நடக்கும். சரிங்களா? திப்பு சுல்தானுக்கும் காரன்வாலிஸ் பிரபுக்கும் நடக்கும். போர் நடைபெற்ற ஆண்டு 1790 இருந்து 1792 வரை ஈராண்டு நடக்கும். சரிங்களா? இந்த போருக்கு போடப்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அப்ப நமக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 4வது ஆங்கிலோ மைசூர் போர். இந்த போர்ல என்ன ஆகுது? திப்பு சுல்தான் மறைஞ்சிறாரு. 1799 வருஷம் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கு வெள்ளவசி பிரபுக்கும் போர் நடக்குது. திப்பு சுல்தானுக்கும் வெள்ளவசிக்கும் போர் நடக்குது. இந்த போரோட முடிவில் யார் இறந்து போயிடுறா? திப்பு சுல்தான் இறந்து போயிடுறாரு. இந்த போருக்கு என்ன பண்ணல? உடன்படிக்கை எதுவும் கிடையாது. உங்களுக்கான கேள்வி, மொத்தம் எத்தனை கர்நாடகா போர் நடந்திருக்கு? அதுல கடைசி கர்நாடகா போருக்கு போடப்பட்ட உடன்படிக்கை என்ன?